Tea garden table roses. இது வந்து ஒயிட் கலரில் வர பிரிஞ்சாலுங்க. ரெண்டாவது டைமில் பூத்த மந்தாரம் செம்பருத்திங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஹைப்ரிட் செம்பருத்தி. நேற்று வந்தது பிரிக்கவே இல்லை. இங்கே பாருங்களேன் கேப்சிகம், கனகாமரம், ஸ்வீட் லெமன். இது செர்ரி ஃப்ரூட் பிளான்ட்டு. பூ வைக்கிது, உழுவுது, எப்போதுக்கு வருதுன்னு தெரியல. ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டில் பப்பாளி வருது, அது செப்ரேட் பண்ணணும். இன்னொரு செம்பருத்தி செடியில் இன்னொன்று கலர் பூவு. ட்ராகன் ஃப்ரூட் செடியெல்லாம் சாஞ்சு போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்றுக்கு மழைக்கு பப்பாளி செடி சாஞ்சு போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட் சூப்பருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதில் பூ வருது. ஸ்டார் ஃப்ரூட் செடியில் பூ வருது, செம சூப்பர். ட்ராகன் ஃப்ரூட் செடி நட்டுவே வைக்க பிச்சுட்டேன், பேக் இதாகிடுச்சுன்னு. ஆனாலும் அது புதுசாக வந்தது க்ரோத். சூப்பர். மழை வந்து எல்லாம் சாஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து இந்த பப்பாளி அப்படியே பழுத்து இருக்குது. நான் அப்படியே நிற்க வைக்கலான்னு பார்க்குறேன். ட்ராகன் ஃப்ரூட் செடி எல்லாம் சாஞ்சு போச்சு. இப்போ அது எப்படி நிற்க வைக்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என் கார்டன் நல்லா செய்யணும். இந்த செம்பருத்தி தான் ஹைலைட். இது பெங்களூர்லேருந்து என் தங்கச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. சூப்பர், செம்ம சூப்பர். ஏன் இப்படி தெரியுதுன்னா மரம் சாஞ்சு போச்சு பார்த்தீங்களா, அதனால தான் இப்படி தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மல்பெரிஸ் வருதுன்னு. சரியான சைஸ் மல்பெரிஸ். ஒரு மல்பெரி எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள் சரியான சைஸ் மல்பெரிஸ். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மல்பெரிஸ். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மல்பெரிஸ்.